வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. கடம்பனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. முத்து குமரனுக்கு அரோகரா. சிலம்பனுக்கு அரோகரா. சிறிபழகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமிக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகபெருமானுக்கு அரோகரா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான நாள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, பாரத நாடு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், இந்துக்கள், தமிழர்கள் அனைவருக்கும் மிக மிக ஆனந்தமான நாள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூண் தான். திமுக காரங்களோ அதற்கு ஒத்து உதக்கூடிய ஆசாமிகளும் சொல்லி வந்ததைப் போல அது எல்லைக்கல் அல்ல, அது வெறும் கிரானைட் கல் அல்ல, அது முருகனுக்கு சொந்தமான தீபத்தூண். தர்கா நிர்வாகத்துக்கும் அந்த தீபத்தூணுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. தர்கா நிர்வாகம் முருகபெருமானுக்கு சொந்தமான அந்த தீபத்தூணை உரிமை கொண்டாடுவது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முருகபெருமானுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றினால், கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்று திமுக அரசாங்கம் சொல்லி இருப்பது அபத்தமானது, நம்புவதற்கு கடினமானது. திமுக அரசாங்கம், திமுகவின் இந்த மாநில அரசாங்கம் தனது அரசியல் லாபத்திற்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி இருக்க கூடாது, இவ்வளவு கீழிறங்கி செல்லக்கூடாது என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூண் தான். தர்கா நிர்வாகத்திற்கும் தீபத்தூணுக்கும் சம்பந்தம் இல்லை. தீபத்தூணில் தீபம் ஏற்றியாக வேண்டும். தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் ஏற்படாது. திமுக ஸ்பான்சர் பண்ணாமல் இருந்தால், வன்முறைக்கோ தேவையில்லாத விரும்பத்தகாத செயல்களுக்கோ திமுக ஸ்பான்சர் பண்ணாமல் இருந்தால் எந்த பொது அமைதிக்கும் எந்த குந்தகமும் ஏற்படாது. திமுக அரசாங்கம் தனது அரசியல் லாபத்திற்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி செல்லக்கூடாது என்றெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாஜக காரங்களோ, ஆர்எஸ்எஸ் காரங்களோ, அதிமுக காரங்களோ, பாமகவோ, தேமுதிகவோ, தமாகவோ, வேறு யாரும் சொல்லலை. நீதி அரசர்களே சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில், வரலாற்றின் அடிப்படையில், இலக்கிய சாட்சிகளின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூண் தான் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இவ்வளவு நீதிமன்றம் சொல்லிய பிறகும் திமுக அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏற்கனவே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றியாக வேண்டும், அது தீபத்தூண் தான் என்று சொல்லிய உடனே நாம் அங்கே நீதிமன்ற உத்தரவை மதித்து, சட்டத்தை மதித்து தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி இருக்க வேண்டும். நமது அரசியல் லாபத்திற்காக அப்படி செய்யாமல் இருந்து விட்டோம். முருக பக்தர்களின் மனதை நோகடிக்க விட்டோம். இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டோம். பூரணச்சந்திரன் என்னும் ஒரு புனித ஆத்மா, ஒரு நல்ல உயிர் இதனால் போய்விட்டது, தியாகியாகிவிட்டார் பூரணச்சந்திரன். இப்பொழுது நிறைவாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் இல்லாத மற்ற 2 நீதியரசர்களை உள்ளடக்கிய ஒரு அமர்வு அங்கே இருப்பது தீபத்தூண் தான், தீபத்தூணில் தீபம் ஏற்றி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டது. இனிமேலாவது நாம் திருந்த வேண்டும். ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம். அரசியல் சூழ்ச்சிக்காக, அரசியல் லாபத்திற்காக சூதுமதியோடு நடந்து கொண்டு விட்டோம். இனிமேலாவது சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்று இந்த ஜனவரி 6ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவு தீர்ப்பு வழங்கிவிட்டது. இன்று மாலையே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றி காட்டுகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முருக பக்தர்கள், இந்துக்கள், தமிழர்களுடைய பண்பாட்டை, ஆன்மீக பண்பாட்டை மதித்து காட்டுகிறோம் என்று செயல்பட்டிருக்க வேண்டும். மாறாக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம், திமுகனுடைய அமைச்சர்கள் மிக மோசமாக பேசுகிறார்கள். நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை மிக மிக அநாகரிகமாக பேசுகிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக மோசமாக கொச்சையாக பேசுகிறார்கள். இந்த நீதிமன்ற தீர்ப்பை மிகவும் அநாகரிகமாக, அபத்தமாக விமர்சனம் செய்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பு என்கிறார்கள். நீதி அரசர்களை விட, நீதிமன்றத்தை விட துண்டு சீட்டில் எழுதி படிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக காரர்களுக்கு சட்டம் நன்கு தெரியுமா?
இவர்களுடைய இந்து விரோத போக்குத்தான் இவர்களை இப்படி பேச வைக்கிறது. அதுவும் திமுக அமைச்சர் ஒருத்தர் நமது புனிதமான முருகப்பெருமானுடைய தீபத்தூணை சுடுகாட்டோடு ஒப்பிட்டு பேசுகிறார். எவ்வளவு நெஞ்சு அழுத்தம், எவ்வளவு ஆணவம்! இனிமேலும் முருக பக்தர்கள் இந்துக்கள் பொறுத்திருக்கலாமா? இந்த திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆதரவு அளிக்கலாமா? திமுக இருக்கக்கூடிய முருக பக்தர்களே, இந்துக்களே, நீங்கள் திருந்துங்கள். உங்களது கட்சி தலைமையை இந்த கோபாலபுர குடும்பத்தை கொஸ்டின் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்கள். மற்ற விஷயத்துல நம்ம அரசியல் பண்ணிக்கலாம். கோடான கோடி முருக பக்தர்கள், இந்துக்களோட ஆன்மீக நம்பிக்கையை, பண்பாட்டை, இந்த ஆன்மீக பண்பாட்டிற்கு எதிராக நீங்க பேசாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. நீதிமன்றம் திரும்ப திரும்ப அது தீபத்தூண் தான், அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிய பிறகும் நீங்கள் ஏன் இவ்வளவு அநாகரியமாக, அபத்தமாக பேசுகிறீர்கள்? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுங்கள். அப்போதுதான் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இல்லை எனில் நீங்க 10 வேண்டுதலை வச்சீங்கன்னா 1-2 தான் நிறைவேற்றுவார். முருகப்பெருமான் மட்டும் உங்களோட வேண்டுதலை கண்டுகொள்ளாமல் விடுவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வமும் உங்களது கோரிக்கைகளை ஒருபோதும் ஏற்காது. நமது தெய்வங்களுக்கு எதிராக திமுக காரங்க, கோபாலபுர குடும்பம் மோசமாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் அமைதியாக இருந்தால் நமது கோரிக்கைகளை எப்படி நமது தெய்வங்கள் நிறைவேற்றும்? ஒருபோதும் நிறைவேற்றாது. கருணாநிதி காலம் போட்டது. கருணாநிதி அவர்களுடைய காலம் தொட்டு தொடர்ந்து மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், மிகவும் மோசமாகவே இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் RSS காரங்களும் மற்ற கட்சியும் நாம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 99.9% இஸ்லாமிய நண்பர்கள் திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏத்தனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்றான். நாம என்ன சொல்றோம்? தர்கா என்பது ரீசன்ட் பாஸ்ட்ல அங்க ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அந்த இடத்துல திருப்பரங்குன்ற மலை முழுவதும் முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம், தர்கா அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படி சொல்ல மாட்டான், RSS காரன் அப்படி சொல்ல மாட்டான். ரீசன்ட் பாஸ்ட்ல அங்க தர்கா ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டது என்றாலும் கூட அங்கே இருக்கட்டும். இஸ்லாமிய மதம் என்பது வெளிநாட்டில் இருந்து வந்ததை தவிர இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எனது அண்ணன் தம்பிகள், மாமா மச்சான், மண்ணின் மைந்தர்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்க வந்துட்டு அவங்க வழிபாடு நடத்தட்டும். முருக பக்தர்களுடைய மனம் பாதிக்கப்படாத அளவிற்கு, மனம் கோணாத அளவிற்கு, முருக பக்தர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்படாமல் அங்கே அவர்களுடைய வழிபாட்டு முறைப்படி வழிபடட்டும். அப்படித்தானே நம்ம சொல்றோம். தர்கா இடத்துல முஸ்லிம்கள் வழிபடட்டும். முருகனுக்கு சொந்தமான அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துவோன்னு சொல்றோம். நல்ல அரசாங்கம் இருந்திருந்தா இன்னைக்கு சாயந்தரமே தீபத்தூண்ல தீபம் ஏத்திருக்கணும். அப்படி இல்லாம லட்சக்கணக்கான ரூபா வக்கீலுக்கு ஃபீஸு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்களாம், மேல்முறையீட்டுக்கு போறாங்களாம். எவ்வளவு ஆணவம், அநாகரிகம், நெஞ்சு எழுத்தம், அராஜகம்! இனிமேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், இந்துக்கள், குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய வெக்கம், சூடு, சொரண, சுயமரியாதை உள்ள முருக பக்தர்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போடக்கூடாது. அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடாது. திமுகவுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் பேசுதோ அவங்களுக்கு எதிராக செயல்படணும். திமுக திருந்துவதாக தெரியவில்லை. திமுக தொடர்ந்து இந்து விரோதமாக முருக பக்தர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் இது கருணாநிதி காலகட்டம் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் விழிப்புணர்வு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக, எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக, எங்களுடைய இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றம் சொல்லிய பிறகும் கூட திமுக அரசாங்கம் எதிராகவே நடந்துகிட்டு இருக்கீங்களே, இனிமேலும் உங்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். 2026 ஏப்ரல் மே மாதம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பிலையோ, திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் சார்பிலையோ எந்த கேண்டிடேட்டு போட்டியிட்டாலும் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்வோன்னு சொல்லி நெஞ்சில ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு உறுதி எடுத்து நம்ம வேலை செய்யணும். அப்பத்தான் இந்த திமுக காரங்களும், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கூலிகளும் முருக பக்தர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. இந்துக்களோட நம்பிக்கையில வந்துட்டு குற்றம் சொல்ல மாட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் 99.9% மக்கள் இந்துக்களோட ஒற்றுமையாக தான் இருக்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்கு வங்கியை வாங்கணுங்கிறதுக்காக வேணும்னே அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறது போல இந்த திமுகவும் அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்துக்களுக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தமிழகத்தில் இந்துக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவரவர் மத பழக்க வழக்கங்களின்படி, அவர்களுடைய ஆன்மீக பண்பாட்டுப்படி வழிபாடு நடத்த வேண்டும். யாரும்
மற்றவருடைய மத நம்பிக்கையில் தலையிடக்கூடாது. குறிப்பாக இந்த திமுக தொடர்ந்து இந்து விரோதமாக மட்டுமே செயல்பட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சொன்னா புரியாது திமுகவுக்கு, செஞ்சா தான் புரியும். செய்து காட்டுவோம். ஒரு தரமான சம்பவத்தை இந்த 2026 ஏப்ரல் மே மாதத்தில் செய்து காட்டுவோம். தீய சக்தி திமுகவையும் அதற்கு ஒத்துதக்கூடிய ஆசாமிகளையும் டெபாசிட் இழக்க செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்புறங்குன்றம் முருகபெருமானுக்கு அரோகரா.